நீங்கள் உங்களுடைய பெண்களுடைய விஷயத்தை நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்கள். நாளை மறுமையிலே அவர்களை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று நபி அவர்கள் இரண்டாவதாக வாழ்வியலை பற்றி சொன்னார்கள். மூன்றாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமியின். எந்த ஒரு அரபிக்கும் அரபி அல்லாதவரை விட, அரபி அல்லாதவருக்கு அரபியரை விட எவ்வித சிறப்பும் இல்லை. இன்னும் கருப்பனை விட வெள்ளையனுக்கு எந்த ஒரு சிறப்பும் இல்லை, வெள்ளையனை விட கருப்பனுக்கு எவ்வித சிறப்பும் இல்லை என்று இனவெறியையும் ஜாதி வெறியையும் ஒழித்து சத்தியத்தையும் சன்மார்க்கத்தையும் நிலைநாட்டினார்கள் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான்காவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்தின் மேல் இருந்த கவலை எவ்வாறு இருந்தது, நாம் வஃபாத்தாகிவிட்டால் இந்த உம்மத் எங்கே வழி தவறிவிடுமோ என்ற எண்ணத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஓ மக்களே, நான் உங்களுக்கு இரண்டை விட்டு செல்கிறேன், அவ்விரண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று கூறிய நபி முதலாவதாக சொன்னார்கள், ஒன்று அல்லாஹ்வின் திருமறை, மற்றொன்று எனது வழிமுறை என்று குர்ஆனையும் சுன்னாவையும் தான் நபி அவர்கள் நான்காவதாக சொன்னார்கள். ஆக யார் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றி நடப்பாரோ அவர் வழி தவறவே மாட்டார் என்பது நபியின் வாக்கு சகோதரர்களே. ஆக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்த உம்மத்துடைய கவலையை நமக்கும் தந்தருள் புரிவானாக. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி பேருரையை நம் இறுதி மூச்சு உள்ளவரை பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ்.